கொன்னிச்சிவா ஓட்டாக்கு ஃபேம் ஃப்ரீ ஃபயர் இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கான ஒரு ஆனிமே வரப்போகுதுன்னு லாஸ்ட் இயர் நான் போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இப்போ அந்த நியூஸை ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர் ஆனிமே தரப்பிடமிருந்து. அந்த டீசர் நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய்ட்டு யூடியூப் லைவில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த டீசர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணிச்சு, ஸோ அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். ஸோ உங்களே தோட்டம் வர கமெண்ட் சொல்லிட்டு போகிறேங்க. ஸோ ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட நல்ல ஆனிமே பற்றி வீடியோஸ்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரீ ஃபயர் ஆனிமேக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அனிமேஷன் டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் நம்ம கெளியக்காவை தான் காமிக்கிறாங்க. ஐ மீன் இந்த ஆனிமியோட மெயின் ப்ரோட்டகனிஸ்டாக நம்ம கெளி தான் இருப்பாங்க. அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கான கேரக்டர் டிசைன் பார்த்திங்கன்னா இதில் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனிமேக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அவங்களான்னு உங்களுக்கு கேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ஆனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 கேரக்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒன்று நம்ம கெளியக்கா, இன்னொன்று நம்ம ஹயாட்டோ, அண்ட் அதுக்கப்புறமா அந்த கேர்ள் மோக்கோன்னு அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க 3 லிப்பும் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீசர் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேயா தருதுச்சு, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த ஆனிமே மேலே அந்த ஹைப்லாம் இல்லை. பட் இந்த டீசராச்சும் ஹைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹைப் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட்டு சும்மா நார்மலாக ஒரு கிளிப்ஸை வச்சு தான் ஒரு குட்டி டீசர் பண்ணியிருக்காங்க. பட் அது கூட அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ கெளியக்கா தான் கூடிய நிறைய இடங்களில் காமிக்கிறாங்க. ஸோ அவங்கள சுற்றி தான் ஸ்டோரி நகர அண்ட் கெளியக்காவை தான் நிறைய இடங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆனிமேயில் என்ன சொல்கிறேன், கெளியக்காவை சுற்றி அந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி பில்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹயாட்டோ கூட கெளியக்கா ஃபைட் பண்ணுற மாதிரி கூட ஒரு குட்டி சீன் காமிச்சிருந்தானுங்க. ஸோ அது எப்படி காமிக்க போகிறாங்க, அது எனிமியாக ஃபைட் பண்ணுறாங்களே இல்லை சும்மா ட்ரைனிங்காக, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனாலும் இந்த ஆனிமே மேலே ஹைப் இல்லை, ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறவங்களா இருக்கட்டும் அண்ட் ஜென்ரல் ஆனிமே ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ட்ரெய்லர் பற்றி, இந்த டீசர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. இது ஜஸ்ட் என்னுடைய தாட்ஸ் தான். அண்ட் அனிமேஷன் கூட ஓகேயாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஸோ யாராச்சும் இந்த ஆனிமே ஹைப்பாக வெயிட் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ காத்திருப்போம். நல்லா வந்தால் கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேமுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி கொடுத்து நல்ல அனிமேஷன் கொடுத்து ஒரு ஆனிமே ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். இவனுங்க ஏனோதானு பண்ணால் கூட கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பானுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறவங்க நம்ம ஏரியாவில் மட்டும்னா ஹோல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் என்ன ஒரு மிகப்பெரிய பிராண்டை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா ஸ்டோரி கொடுத்து நல்லா பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த அனிமே பேசப்படக்கூடிய ஒரு அனிமையாக இருக்கும். ஆனால் எனக்கு அந்த வித ஹைப்பும் இல்லை. ஸோ யாராச்சும் உங்களுக்கு ஹைப் போட்டிருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் இருக்க ட்ரெய்லரு, ஸோ டீசரு, ஸோ போய் பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றின அப்டேட்ஸ்லாம் வேணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு மனமான்ற நன்றிகள். அண்ட் டேர் கைஸ் வரட்டா அண்ட் சைனரா.